शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. தன்னுடைய கிரந்தம் முடிகிற சமயத்துல அத்வைத சித்தியானது 4வது சித்தி கிரந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தினாம் இஷ்ட நைஷ்கர்ய பிரம்மதானாம் இயம் சிரா அத்வைத சித்தி ரகுணா சதுர்த்தி சமஜாயதா. இதுக்கு முன்னாடி 3 சித்தி கிரந்தங்கள் இருந்துட்டு ரொம்ப பழைய காலத்துல ஏற்பட்ட கிரந்தங்கள். அடுத்த ஒரு சித்தி கிரந்தம் வரல. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு அத்வைத சித்தின்னு ஒரு சித்தி கிரந்தம் வருது 4வதாக அப்படின்னு சொல்றாங்க. என்ன கிரந்தம் வருது? முதல்ல இஷ்ட நைஷ்கர்ய பிரம்மதானாம் சித்தினா. இந்த சித்தி பதத்தை ஒவ்வொன்றையும் கேட்டுக்க வேண்டியது. இஷ்ட சித்தி, நைஷ்கர்ய சித்தி, பிரம்ம சித்தி. இந்த கணக்கு கிரமத்துல வச்சுக்கணும். முதல்ல பிரம்ம சித்தி, மண்டன சித்தி. அதுக்கப்புறம் நைஷ்கர்ய சித்தி துரைஸ்வராஜர் அவர் பண்ணினது. இஷ்ட சித்தி விமுக்தாத்மா பண்ணினது. நேற்றுக்கு நம்ம இஷ்ட சித்தியை பத்தி நிறைய இந்த கிரமத்துல வந்து அதுல பிரம்ம சித்தி இது யார் பண்ணியிருக்காருன்னா மண்டல மிஸ்ரன். மண்டல மிஸ்ரன் எப்படின்னா இவர் வந்து மீமாம்சா சாஸ்திரத்திலையும் வேதாந்த சாஸ்திரத்திலையும் வியாக்கரண சாஸ்திரத்திலையும் கிரந்தங்களை பண்ணினவர். இவர் வியாக்கரண சாஸ்திரத்துக்கு கோட சித்தின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதுக்கு வியாக்கியானங்களோட வந்துருக்கு. ரொம்ப நல்ல புத்தகமா இருக்கு கோட சித்திங்கிறது. மீமாம்சா சாஸ்திரத்துல விதி விவேகம்னு ஒரு நல்ல புத்தகம் எழுதியிருக்கார். விதி விவேகத்துக்கு வாசப்பதி மிஸ்ரரே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு நியாய கணிகா அப்படின்னு பேரு. மீமாம்சா சாஸ்திரத்துக்கு மீமாம்சா அனுக்கிரமத்தான ஸ்லோக ரூபமான ஒரு கிரந்தம் மண்டல மிஸ்ரர் பண்ணினது உண்டு. அதுல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு அதிகரணத்திலும் வர சித்தாந்தம் அதை வந்து சங்கிரகிச்சிருக்கார். ஒரு 250 ஸ்லோகம் தான் இருக்கு. 250 ஸ்லோகத்துக்குள்ள அதனாலவே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம். அத்தனை ஸ்லோகத்துக்குள்ள பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல வந்த அத்தனை அதிகரண சித்தாந்தங்களை சங்கிரகிச்சிருக்க மீமாம்சா அனுக்கிரமணித்தான்ங்கிற கிரந்தத்துல. அப்புறம் மீமாம்சையில பாவனா விவேகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் பண்ணின விவேகம்னு பேர் உள்ள புத்தகங்கள் 3. விதி விவேகம், பாவனா விவேகம், விக்ரம விவேகம்னு ஒண்ணு. இந்த விக்ரம விவேகத்துல அவர் சாதிவாதர்களுடன் நிறைய விசாரித்து கடைசியில அனிருத்திய சாதியை கொண்டு விட்டுறாரு. அதனால அது வேதாந்த கிரந்தத்திலே சேர்த்துக்கலாம். விக்ரம விவேகங்கிறது மற்ற எல்லா சாதியும் வந்து எப்படி இருக்குங்கிறது அந்த பிரமஸ்தலத்துல வரக்கூடிய சனைய எப்படி நிரூபணம் பண்றாரோ அதெல்லாம் சாதிவாதம்னு சொல்றது. எல்லா சாதிவாதமும் சொல்றது அனிருத்திய சாதியை வந்து முடிக்கிறார். இது ஒரு குற்றம் இருக்கு. இப்போ வேதாந்தத்துல ரொம்ப பிரதானமா அவர் பண்ணின கிரந்தம் வந்து பிரம்ம சித்தி. இந்த பிரம்ம சித்திக்கும் வாசப்பதி மிஸ்ரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுக்கு பல பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். முதல் வியாக்கியானம் வாசப்பதி மிஸ்ரர் தான். அதுக்கு பிரம்ம தத்துவ சமீட்சான்னு பேரு. வாசப்பதி மிஸ்ரரே முடிகிற சமயத்துல நான் இந்த மாதிரி இத்தனை கிரந்தங்கள் பண்ணினேன், இந்த கிரந்தங்கள் எல்லாம் பண்ணினதுனால எனக்கு என்ன ஒரு புண்ணியம் கிடைச்சதோ அந்த புண்ணியத்தை பகவத் பாராயணத்துல சமர்ப்பணம் பண்றேன்னு ஒரு ஸ்லோகம் எழுதிருக்கு. அதுல தத்துவ சமீட்சா நியாய கணிகா தத்துவ சமீட்சா தத்துவ விருதுகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். தத்துவ சமீட்சாங்கிறது பிரம்ம சித்திக்கு அவர் பண்ணின வியாக்கியானம் அப்படின்னு கல்பத்திற்காக எழுதினார். அந்த காலத்துல அந்த புத்தகம் வந்து பிரசித்தமா இருந்தது. பல இடத்துல கல்பத்திற்காக தத்துவ சமீட்சால அவர் சொல்லியிருக்கார். ராமஜிதாரே சொல்வார், இதுக்கு மேல பாத்துக்கணும்னா தத்துவ சமீட்சால எழுதிருக்கேன் பாத்துக்கோ அப்படின்னு அப்பப்போ எழுதுவார். ஆனா ரொம்ப நாளா அந்த புத்தகம் கிடைக்காம இருந்தது. இப்போ கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அதனுடைய ஒரு காரணம் கிடைச்சி அது பிரிண்ட் ஆயிருக்கு.
சுகாச்சாரியரும் இந்த பிரம்மசித்தி கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அதுவும் அச்சாயிருக்கு. ஆனந்தபூர்ண வித்யாசாகரம்னு ஒருத்தர், அவரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அதுவும் அச்சாயிருக்கு. வேற ஒரு பிராச்சீனமான வியாக்கியானம் அங்கவாணின்னு அவர் பண்ணியிருக்கார். அந்த அந்த வியாக்கியானத்தோடு சேர்த்து பிரம்மசித்தி கிரந்தத்தை மகாமகோபாத்தியாய குப்புசுவாமி சாஸ்திரிகள் மறுமுறையில எடிட் பண்ணி அச்சிட்டார். நாம அநேகமா அந்த பாடம் ரொம்ப நன்னா இருக்கு, அதுலதான் மூலப்பிரபு பாடம் இருக்கிறதுனால அதைத்தான் வச்சுட்டு நட போறோம். இப்படியாக இந்த சித்தி கிரந்தம் அதோட வியாக்கியானம் வந்த வீரம். இப்ப பிரம்மசித்தியில இதை ஒரு பிரகரண கிரந்தமாக எடுத்துக்கணும்னு அவரே எழுதியிருக்கார். பிரம்மசித்திக்காரர் பிரகரண கிரந்தம்னா அவருக்கே ஒரு சந்தேகம் வந்தது. இந்த மாதிரி பிரகரண கிரந்தம்னா ஒரு சாஸ்திரத்தோடு சம்பந்தப்பட்ட பிரகரண கிரந்தமா இருக்கும். இது எந்த சாஸ்திரத்துடைய பிரகரண கிரந்தம்னு சொன்னா வேதாந்த சாஸ்திரத்துடைய பிரகரண கிரந்தம்னு சொல்லுவாங்க. அப்ப இதை போய் படிப்பானே, இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை நாம வேதாந்த சாஸ்திரம் படித்து நேரடியாவே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த பிரகரண கிரந்தம்னு ஒண்ணு தேவையான்னு கேட்டுட்டார். கேட்டுட்டு பதில் சொல்ற வாஸ்தவமா, ஆனா பல விஷயங்கள் சாஸ்திரத்துல சுருக்கமாக சூட்டகமாக சொல்லப்பட்டிருக்கும். அதை விசாரமாக விவரமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரகடனங்கள் தேவைப்படும். ஏன்னா சாஸ்திரத்துக்கு பிரதான விஷயங்கள் நிறைய இருக்கும், அவாந்தர விஷயத்துலன்னா அது வந்து சுருக்கமாக சொல்லிட்டு போடும். அது அந்த விஷயம் புரியாததுக்காக சாஸ்திரத்துடைய பிரதான விஷயமே புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படி இருக்கிறதுனால சில அம்சங்களை எடுத்து நான் இந்த புத்தகத்துல விவரிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அந்த காலத்துல புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு செயலி இருந்திருக்கு. அதாவது அவ ஒரு ஸ்லோகம் எழுதி காரிகையா எழுதி தானே அது வியாக்கியானமும் பண்ணிடுவேன். பிரம்மசித்திக்காரனும் அதே மாதிரிதான் பண்ணிட்டேன். காரிகாரூபமான பிரம்மசித்தியை எழுதினார், அப்புறம் அந்த காரிகைக்கு தானே வியாக்கியானம் பண்ணினார். ரெண்டு சேர்ந்துதான் பிரம்மசித்தி இருக்கும். பிரம்மசித்தி காரிகா, பிரம்மசித்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுலயும் என்ன பண்ணலாம்னா இந்த புத்தகத்துல 4 காண்டமாக பிரிச்சிருக்காங்க. பிரம்ம காண்டம்னு முதல் காண்டம், அதுல 3 ஸ்லோகம் தான். 3 ஸ்லோகத்துக்குள்ள அத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்கார். வியாக்கியானம் கிடைச்சாரு, அவரே பண்ணின வியாக்கியானம். இத அடுத்தது தர்க்க காண்டம். தர்க்க காண்டம் வந்து கொஞ்சம் பெருசு, அதுல ஒரு 33 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 33 ஸ்லோகத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு விசேஷம் அப்படின்னு கேட்டால், பிரம்ம காண்டத்துல வேதாந்தம் அத்வைத பிரம்மத்தை தான் சொல்ல வருது அப்படின்னு தீர்மானம் பண்ணினாரு. அந்த அத்வைத்தம் சொன்னால் அதுக்கு எத்தனை விரோதம் வரும், எத்தனை பிரமாணங்களோடு விரோதம் ஏற்படுறது அப்படின்னு விசாரித்து அந்த விரோதியாக வந்த பிரமாணங்களுக்கும் ஸ்ருதிக்கும் பிராபல்ய தௌர்பல்யத்தெல்லாம் விசாரம் பண்ணி பார்த்து தர்க்கம் மூலமாக விரோதியாக ஒரு பிரமாணமும் சரிபட்டு வராது, இந்த அத்வைத ஸ்ருதியை பாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணமும் கிடையாதுன்னு தீர்மானம் பண்ணார். அதையும் அவர் அத்வைதத்துக்கு நேரடியாக விரோதமாக இருக்கணும்னு சொன்னா துவைத்தம் தான். துவைத்தத்தை தெரிவிக்கக்கூடிய பிரமாணமாக இருக்கணும். துவைத்தம் அப்படின்னு சொன்னா பேதம்னு சொல்றது, பேதம் அபேதம், இது வேறு அது வேறு அப்படின்னு சொன்னா அது அத்வைதத்துக்கு விரோதம். இந்த வேறுன்றது எப்படி தெரிகிறது, இது எந்த பிரமாணத்துக்கும் விஷயமாக முடியாது. ஒரு விஷயம் வேதத்தை தெரிவிக்கிறதுக்கு உங்க எந்த பிரமாணமும் சமர்த்தமாக இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த பிரமாணத்தை வச்சு அத்வைதத்துக்கு நீ விரோதம் சொல்ற அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக இது கொஞ்சம் நிறுத்தமா போயிருக்கு. தர்க்ககாண்டங்கள் 33 ஸ்லோகத்துல விசாரமா நிரூபணம் பண்ணியிருக்கார். ஆமதி இந்த புத்தகம் பார்த்தோம்னா ஆமதியில சொல்லி இருக்கக்கூடிய ஒரு 20-25 விஷயம் மண்டன மிச்சர்கள் சொன்ன இந்த கிரந்தத்திலிருந்து எடுத்தது அப்படிங்கிறது நல்லா புரியும். பிரகடாசகர் அப்புறம் சில வாக்கியங்கள்லாம் நான் எடுத்து காமிப்பேன். வாசஸ்பதிக்கு நிந்தையாக கொஞ்சம் பேசும்போது வாசஸ்பதிக்கு மண்டன பிரஷ்டத்தை நிந்தையா பேசுவார். அது நமக்கு ஒரு விருதா தோணும். ஆனா
இந்த ரெண்டு புத்தகத்தையும் சேர்த்து பார்க்கும் போது அவர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி மேற்கொண்டு நான் ஒரு 7-8 இடம் ஆரம்பிக்க போறேன். அந்த பிரம்மசித்தியுடைய வாக்கியங்களை படித்தேன்னா பாமதியில உள்ள விஷயம் அப்படியே ஞாபகம் வரும். எங்கேயும் பாமதிக்கு வந்திருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு இடத்துல மாற்றம் பாமதிக்காரர் மண்டல மிஸ்ரரை ஏற்றுக்கல, நேரவே கண்டிப்பு இதை ஒத்துக்க முடியாது, மண்டல மிஸ்ரர் சொன்னது அப்படி. அது என்னதுன்னா ஜீவன் முக்தி விஷயத்துல பகவத்கீதையில இடப்பிரச்சனை லட்சணத்தில் இருக்கு. அந்த விஷயத்துல பாமதிக்காரர் அவர் ஏற்றுக்கல, மண்டல மிஸ்ரர் சொன்னது சொல்லியிருக்கு. நேரடியாக கேட்டா அதுவும் சொல்லுவேன். இது சுருக்கமான இந்த தர்க்க காண்டத்தினுடைய விஷயம். இதுக்கு வேற நிரோத காண்டம். இந்த நிரோத காண்டங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சமன்வயாதிகரணம் வருதோ, சமன்வயாதிகரணத்துல 2 வர்ணக்கம் இருக்கு. அந்த 2 வர்ணக்கத்துல முதல் வர்ணக்கம் ஒரு திசா போகுது. அதாவது இந்த வேதாந்தம் வெறும் பிரம்மத்தை சொல்லி கொடுத்தா ஒன்றும் பிரயோஜனப்படாது. வேதம்னு சொன்னாக்க அது ஏதாவது விதியும் பிரதிஷேகமாகவும் இருந்தாகணும். அப்படின்னா இல்லை, பிரயோஜனம் இல்லாத வஸ்துவை அப்படியே சொல்லி கொடுத்தா ஒன்றும் உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. அந்த பூர்வபக்ஷத்துக்கு கண்டனம் சமாதானம் பண்றது சமன்வயாதிகரணத்துல முதல் வர்ணம். 2வது வர்ணக்கத்துல என்ன பண்றதுன்னு கேட்டா, வேதாந்தத்துல பிரம்மத்தை எதுக்காக சொல்லி கொடுத்துருக்குன்னு சொன்னா உபாசனை பண்றதுக்காக சொல்லி கொடுத்துருக்கு. உபாசனைக்காக சொன்னாலும் கூட அந்த பிரம்மம் சித்திக்கும். மோட்சம் வரத்துக்கு சாதனம் உபாசனைத்தான் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷத்தை பிரதிபத்தி விதி விஷயத்தையா சாஸ்திரேன பிரம்ம சமர்ப்பியதே அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பூர்வபக்ஷம் பண்ணி அதை சிந்திச்சிருக்காங்க. இந்த நிரோத காண்டம் இருக்கே, இது அந்த விஷயம் தான். பிரம்மஞானத்துல விதி வருமா வராதா அப்படின்னு விசாரித்து பார்த்து, விதி வந்ததுன்னா அதனால எந்த மாதிரியான பிரம்மம் சித்திக்கும் அந்த மதத்தை அப்படியே அழைச்சி பார்த்து ரொம்ப நிச்சயமா பண்ணியிருக்கேன். இந்த பிராபாகர மதம் பூரா இந்த நியோக காண்டத்துக்குள்ள வரும். பிராபாகர மதத்தை அனுசரித்து பிரம்ம சித்தி எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறத இந்த விசாரித்து பார்த்து ஒன்றும் தெரிவித்து வராதுன்னு சொல்லி சிந்திக்கிறதுல நியோக காண்டம் அப்படிங்கிறது. 4வது காண்டம் சித்தி காண்டம். நியோக காண்டம் 9 இருக்கு. 173 காரியங்கள் இதுல இருக்கு. ரொம்ப அதிகமா பண்ணியிருக்கேன். 4வது காண்டங்கிறது 12 ஸ்லோகம். அது ஒரு உபசம்ஹாரம் மாதிரி. அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, சித்தமான அந்த ஸ்வரூபத்துல வேதாந்தத்துக்கு பிராமாண்யம் உண்டு. அதாவது தப்பு சமன்வய அதிகரணத்தினுடைய முதல் வர்ணக விஷயம் அது. அங்க ஒரு பெரிய ஆட்சேபம் வந்தது. வாக்கியார்த்தம் பதார்த்தம் அப்படின்னு நாங்க சொல்றோம். வாக்கியங்கிறது பல பதங்களை சேர்ந்தது. ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனியான அர்த்தம் இருக்கணும். இந்த அர்த்தம் தான் சேர்ந்து வாக்கியார்த்தமாக ஆக போகுது. பதத்துக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் பல இன்னொரு பதார்த்தத்தோட சேர்ந்து மொத்தமா பார்த்தோம்னா அது ஒரு வாக்கியார்த்தமா வரப்போகுது. பதார்த்தமே ஆகாத ஒண்ணு வாக்கியார்த்தமாக ஆகவே முடியாது. அப்படி இருக்கும்போது பிரம்மம் எந்த பதத்துக்கும் அர்த்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மம் எப்படி வாக்கியார்த்தமாக சொல்ல முடியும்னு ஒரு பெரிய ஆட்சேபம். இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்லி சதுர்த்த காண்டங்கிறது உரியது. ஆக இந்த புத்தகம் மொத்தமா நம்ம பார்த்தோம்னா வேதாந்தத்துக்கு தப்பு சமன்வயம் தான். சமன்வயத்தை பூர்த்தி பண்ணி வச்சது. சுத்தமான அத்வைத பிரம்மஸ்வரூபத்துல சர்வ வேதாந்தங்களுக்கும் பிராமாண்யம் உண்டு அப்படிங்கிறத நல்லா தீர்மானம் பண்ணி கொடுக்கறது. மீமாம்சக மதம் தான் இங்க பூர்வபக்ஷமாக இருந்தது. மற்ற தார்மீக மதம்ங்கிறது ரொம்ப சுமார தர்க்க காண்டத்துல கொஞ்சோண்டு வருதே தவிர முக்காவாசி மீமாம்சக மதங்கள் வருது. இப்ப சித்தாந்தத்தை தெரிவிக்கும் போது அவர் பல விஷயங்கள் பகவத்பாதார் சொன்ன விஷயத்தை காட்டிலும் வித்தியாசமாக இந்த கிரந்தத்துல நிரூபணம் பண்ணியிருக்கு. அது ஏன் அப்படி பண்ணினாருங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நான் எடுத்து சொல்ல போறேன்.
இப்ப இந்த கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு மங்கள ஸ்லோகம் பிரம்மத்தை கீழே முதல்ல 3 காண்டம் சொன்னேன் இல்லையா, அதுல அவருடைய சித்தாந்தம் பூர கொண்டு வந்து விடுறார். ஆனந்தம் வேதம் அமிர்தம் அஜம் விஞ்ஞானம் அக்ஷரம் அசர்வம் சர்வம் அபயம் நமஸ்யாமஹ பிரஜாபதி. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகம் மாத்திரம் இல்லை, இதுலயே பிரதிபாத்திய விஷயம் சொல்லுவோம் எல்லாமே வந்து அவர் வியாக்கியானம் பண்ணலைன்னா இந்த ஸ்லோகத்துல அவர் என்னென்ன விஷயங்களை அடக்கி வச்சிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த ஆனந்தம்னு முதல்ல ஒரு படம் போட்டாரு. இங்க ஒரு பெரிய விசாரம் பண்ணி ஆனந்தம்ங்கிறது துக்காபாவத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டார். ஆனந்தம்ங்கிறது என்ன? துக்கம் இல்லாத தன்மையே ஆனந்தம் இல்லை, அதை தவிர்த்து ஆனந்தம்னு ஒண்ணு தனியா இருக்கிறத ஒத்துக்கணும்னு திருஷ்டி விட்ட பெரிய விசாரம். ஆனந்தம் தனியாதான் இருக்கு அப்படிங்கறது அங்க சாதனம் பண்ணினார். ஏகம்ங்கிறதும் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் அத்விதீயம்னு சொல்றது. அத்விதீயம்னு சொல்றது ஏகம்னா ஒண்ணு அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோமோ. ஒண்ணுன்னா லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தமும் ஒண்ணுதான். இது என்ன, இது ஒரு பேப்பர் அப்படின்னு சொல்லலாம், இது ஒண்ணுதானே. ஒவ்வொரு வஸ்து ஏகத்துவங்கிறது கேவலான்னு சொல்லுவான். எந்த வஸ்து எடுத்தனாலும் அது ஒன்னாதான் இருக்கு. அதனால ஏகம் பிரம்மம் ஒண்ணு அப்படின்னு சொன்னா பிரம்மம் ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நினைக்கப்படாது. இந்த ஏகம் அப்படிங்கிறது அத்விதீயம், இரண்டாவது இல்லாத ஏகம். அத்விதீயம்ங்கிறத நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்காரு. அமிர்தம்ங்கிறதுல இருந்து இது மோட்ச பொருளுங்கிறத காண்பிக்கிறார். ஆயம் இது ஞானம் இல்லை, ஞானம் இருக்கிறதாக தெரிகிறது. பரமாத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணிட்டு வரது நஜாயத்தையும் வீதேவா விபட்சித்து கதாச்சித்துன்னு இதுல விபட்சித்துன்னு அதுல இந்த மாதிரி இருக்கு. நஜாயத்தே வீதேவா விபட்சித்து நாயம் நாயம் குகத்தின் நபபூவ கட்சித்து அப்படிங்கிறது பரமாத்ம பிரச்சனைக்கு உத்தரமாக கட்டோபரிசத்து. ஆனா கீதை அதே ஸ்லோகத்தை கொஞ்சம் தான் சப்தத்துல வித்தியாசம், அதே மந்திரத்தை ஜீவாத்மாவுக்கு சொல்லுது. அப்ப நஜாயத்தையும் தேவா விபட்சித்தோ கதாச்சித்தோ இது கீதா சாஸ்திரத்துல எடுத்துட்டு போனா ஜீவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்க கட்டோபரிசத்துல பார்த்தோம்னா அது பிரம்மத்துக்கு சொல்லப்படாது. ஏன்னா நசிகேதத்துக்கு அந்த பிரம்மத்தை பத்தின அந்நியத்திர தர்மா அந்நியத்திரா தர்மா அந்நியத்திராத்மா சிந்தாகிருதா அந்நியத்திர பூதாச்ச பூஜாச்ச எத்தப்பட்டதி தத்வதான்னு கேட்ட உடனே ஆரம்பிச்சுட்டார் இந்த மாதிரி நஜாயதே முடியதேவா அப்படின்னு. அப்ப இந்த ஒரே ஸ்லோகம் ஜீவனுக்கும் இருக்கு பிரம்மத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா இது ரெண்டும் ஒண்ணுங்கிறது தெரியாது இல்லையா. இந்த ரெண்டு என்ன ஸ்ருதி பிரஸ்தானம் ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது ஒரே விஷயம் ரெண்டுக்கு சொல்லியிருக்குன்னு சொன்னா அது ஒண்ணுதான் தெரியுது ரெண்டும். இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கா. விஞ்ஞானங்கிறது ஞானஸ்வரூபத்தை சொல்றார். அக்ஷரம்ங்கிறதுல ஒரு புது விஷயம் இவர் சொல்லியிருக்கார். இவர் எப்படியோ சப்தாத்மகமாக ஒரு பிரம்மத்தை நிரூபணம் பண்றார். இது வேற எங்கேயுமே கிடைக்காது. வையாகரனார் கோட்டத்தை பிரம்மம்னு சொல்லுவார், சப்தத்துவம். இவர் வேதாந்த சாஸ்திரப்படி பிரம்மம் சப்தாத்மகமாக இருக்கு அப்படின்னு அந்த சிஸ்டர் நிரூபணம் பண்ணி, ஆனா அவர் சப்தங்கிறது எந்த சப்தத்தை நினைக்கிறாருன்னு கேட்டா கிட்டத்தட்ட அந்த தோட்டம் மாதிரிதான் தெரியுது. ஆனா தோட்ட சித்தியை அவர் இங்க விட்டு கொடுக்கல. தோட்ட சித்தியை சொன்ன மாதிரி தோட்டம் பிரம்மத்தையும் அவர் வச்சுட்டு இருக்காருன்னு தெரியுது. இவ்வளவுதான் என்ன பண்ணினாருன்னா அதுக்கு சைத்தன்யமும் சேர்த்து இருக்கு. அக்ஷரம் இந்த சப்தத்துல அக்ஷர சப்தத்துக்கு ஓங்காரம்னு அர்த்தம் பண்ணிட்டார். ஓங்காரத்துக்கு பிரம்மத்துவம் உண்டு. இப்ப பாருங்க, பிரம்மத்துக்கு விசேஷமாக அக்ஷரம்னு போட்டா நம்ம எப்படி சொல்லுவோம்? அக்ஷரம் அம்பரானந்தேகிற அதிகரணத்துல பாஷ்யத்துல என்ன சொல்லிருக்குன்னா அக்ஷரம்ங்கிற சப்தத்துக்கு ரூಢி எடுத்துட்டோம்னா அது ஒரு எழுத்தை சொல்லக்கூடியது, அது பிரணவத்தை சொல்லலாம். ஆனா நக்ஷரதி இது அக்ஷரம் அப்படின்னு சொன்னா அழிவு இல்லாதது அப்படின்னு அர்த்தமாகும். அசுதே இது அக்ஷரம் எல்லாத்தையும் வியாபிக்கக்கூடியது, அதுவும் வியாப்தம்னு இருக்கு, எல்லாத்தையும் வியாபிக்கிட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு அர்த்தமும் பிரம்மத்துக்கு பொருந்தும். அப்போ பிரம்மத்தை எடுத்துக்கணும்.
அங்க சப்தத்தை எடுத்துக்கப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுத்திருக்காரு இல்லையா, அக்ஷர மம்பராந்தத்துக்குங்கிறதுல. ஆனா இவர் என்ன சொல்றார், அக்ஷரமும் இதுதாங்கிறாங்க, அந்த பிரணவமே இதுன்னு. அதுக்கு என்ன யுக்தி சொல்றார், இந்த ஓங்கார வேதம் சர்வம்னு காரான்னு ஒரு சப்த ஒரு பிரத்தியம் சேர்ந்திருக்கிறது. வெறும் ஓம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதனுடைய அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஆனா காரங்கிற பதத்தை சேர்த்து நாம ஒரு வார்த்தையை போட்டோம்னா அந்த சப்தத்தை தான் எடுத்துக்கணும். வஷக்காரா அப்படின்னு சொன்னா வஷங்கிற சப்தத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி அகாரகா ககாரகா அப்படின்னு சொன்னா அந்த சப்தத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர அதனுடைய அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஓங்காரகா அப்படின்னு சொல்லும் போதும் அந்த சப்தத்தை தான் எடுத்துட்டாகணும். அதனால ஓங்காரத்தையே பிரம்மமாக சொன்னதுனாலே சப்தத்துக்கும் அந்த பிரம்மத்துக்கும் உள்ள ஒரு சாதாரணம் இருக்குங்கிறது தான் ஸ்ருதியுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்ற. இது எல்லாருக்கும் சம்மதமான ஒரு பேச்சு இல்லை. ஆக சப்தாத்மகமாக பிரம்மஸ்வரூபத்தை இவர் நிரூபணம் பண்றார். இது புது விஷயம். இந்த அக்ஷரம் கிடையாது. அசர்வம் சர்வம் அபயம், அசர்வம்னு போட்டார், சர்வம்னு போட்டார். இதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, மண்ணு பானை, மண்ணு பானை இது ரெண்டுக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? பானை மண்ணாக இருக்கும், ஆனா மண்ணு பானையாக இருக்காது. பானை மண்ணாக இருக்கும், ஆனா மண் பானையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாது? பானைங்கிறது மண்ணாக இருக்குங்கிறது நமக்கு புரியும். பானை இருக்கிற வரைக்கும் பார்த்தா அது மண்ணா இருக்கும், மண்ணால பண்ணின பானை. ஆனால் பானை வரத்துக்கு முன்னாடி மண் இருக்க, அந்த மண்ணு பானையா இல்லையே. அதனால மண் பானையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால பிரபஞ்சம் கூட பிரம்மமாக இருக்கலாம், இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பிரம்மங்கிறது பிரபஞ்சமாக இல்லை. அதனால அசர்வம் சர்வம் அப்படின்னு, சர்வம்னா பிரபஞ்சம் இல்லையா, பிரபஞ்சம் எல்லாம் இதுதான். ஆனா அதே சமயத்துல இது பிரபஞ்சமாக இருக்கு. பிரபஞ்சம் இந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கு, ஆனா இந்த ஸ்வரூபம் பிரபஞ்சமாக இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அசர்வம் சர்வம், அபயம் பயம் இல்லாத அந்த ஸ்வரூபம். இப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம். நமஸ்யாமஹா பிரஜாபதி அப்படின்னு சொல்லி அதனுடைய ஜெகத்காரத்துவம், அந்த தடஸ்த லட்சணம் இருக்கு, அதை காண்பிக்கிறார். ஜெகத்தை திருஷ்டி பண்ணக்கூடியவர், பிரஜைகளை திருஷ்டி பண்ணி காப்பாற்றக்கூடியவர் பிரஜாபதி. இதுதான் வேதாந்த சாஸ்திர பிரதிபாத்தியமான பிரம்மத்தினுடைய ஔபாதிகமான சகுணஸ்வரூபம் நிர்குணஸ்வரூபம் ரெண்டும். ஆனந்தம் ஏகம் அமிர்தம் அஜம் விஜயானம் ஈஸ்வரம் அக்ஷரம் அசர்வம் சர்வம் அபயம், இந்த இதெல்லாம் நிர்குணத்தை சொல்லக்கூடியது. பிரஜாபதி அப்படின்னு சொன்னா அதனுடைய சகுணஸ்வரூபத்தை சொல்லக்கூடியது. இதை ரெண்டையும் சேர்த்து இந்த மங்கள ஸ்லோகத்தை பண்ணினார். மங்கள ஸ்லோகம் பண்ணிட்டு இங்க அதிசய பத்தியும் நிறைய விசாரம் பண்ணியிருக்கார். இந்த அமிர்தம் அஜம் அக்ஷரம் அசர்வம் இப்படி எல்லாம் நிறைய போட்டிருக்குது. இதெல்லாம் சேர்த்தா அது ஒரு குணமாக பிரம்மத்துக்கு சேராதா அப்படின்னு கேள்வி கேட்டு, அபாவ ரூபமாக எந்த தர்மங்கள் சொல்லப்படுறதோ அதனாலே அத்வைதத்துக்கு எந்த ஆணியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பாவாத்வைத மதம்னு சொல்றது வழக்கம். இது எல்லாரும் ஒத்துக்க விஷயம் கிடையாது. பாவமோ அபாவமோ எதுவுமே துவைதம்ங்கிறதே கிடையாதுங்கிறதுதான் அத்வைதம் அப்படின்னு மக்களா சொல்லுவார். ஆனா இவர் இந்த மதத்துக்கும் இவரும் அதை ஒத்துருக்காரு. அவித்யாவிருத்தி அப்படிங்கிறது பிரம்மத்தை காட்டிலும் வேறானது இல்லை, பிரம்மஸ்வரூபமேதான்ங்கிறது இவர் வாயால சொல்றார். அப்படி இருந்தாலும் இந்த மதத்துக்கும் இடம் கொடுத்துருக்கார், பாவாத்வைதம்ங்கிற மதத்துக்கும். இந்த விஷயங்கள்லாம் இங்க வருது. பிரம்மத்துக்கு பிரமாணம் என்ன? இப்ப மங்கள ஸ்லோகத்துக்கு அடுத்தது இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிரந்தத்துல நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப துர்க்கமா சொல்லிடுறார். ஆம்னாயத பிரசித்தீக கவயா அஸ்ய பிரதக்ஷதே. இப்பேற்பட்ட ஒரு பிரம்மஸ்வரூபம் சொன்னேனே, இந்த பிரம்மஸ்வரூபம் எந்த பிரமாணத்தினாலே தெரிவிக்கப்படும் அறியப்படும் அப்படின்னு கேட்டா, ஆம்னாயத பிரசித்தி பிரதக்ஷதே கவயா.
ஆம்னாயம்னா வேதாந்தம் சொல்லுவோம். வேதாந்தம் ஒண்ணுதான் இந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு பிரமாணம். அப்படின்னா என்ன? சாஸ்திர யோனிஸ்வா, சாஸ்திரம் தான் அதுக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்றது. அந்த அர்த்தத்தை இங்க கொண்டு வந்தார். ஆனந்தம் ஏகம் அமிர்தம் அஜம் விஜயானேஸ்வரங்கிறது அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா, பிரஜாபதிங்கிறது ஜென்மாத்திய யதா, ஆம்னாயத பிரதிஷ்ட கவயோசிய பிரசக்ஷதே. இது சாஸ்திர யோனிஸ்வா. பாக்கி உள்ள புத்தகம் கூட தத்துவ சமன்வயாதிகள். இப்படி இந்த கிரந்தம் அமைஞ்சிருக்கு. நாலாவது ஒரு விஷயம் சொல்றார். ஆம்னாயமானது இந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கும் போது பிரபஞ்ச விலய துவாரேண நிரூபணம் கவயா அத்திய பிரகடனை. நேரடியாக இந்த ஸ்வரூபத்தை ஆம்னாயமானது தெரிவிக்க முடியாது. ஏதோ வாயோ சுரந்தே நிர்பந்தமாக இருக்கிற காரணத்தினாலே. அதனால அதை எப்படி நிரூபணம் பண்றது ஆம்னாயம்னு சொன்னா, வேத பிரபஞ்சத்தை இல்லேன்னு சொல்லி விலயம் பண்ணு. விலயனம் அப்படிங்கிறதுக்கு லயம் தான் அர்த்தம். லய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அதை புத்தியால விலக்கி இல்லேன்னு புரிஞ்சுக்கிறது. அதுதான் அர்த்தம் பண்ணியிருக்க. இது அத்தாரோபாவாதார்த்தம் பிரபஞ்சம் பிரபஞ்சது அப்படின்னு கீதா பாஷ்யத்துல ஏற்கனவே உள்ள சம்பிரதாயங்களுடைய வச்சனம் பாஷ்யக்காரர் எடுத்த அதே வாக்கியத்தை எடுத்து இவரும் சொல்லியிருக்கார். வேத பிரபஞ்ச விலயத்வாரேனுக்கு நிரூபணம் அப்படித்தான் ஸ்ருதி நிரூபணம் பண்றதுங்கிறது விசாரமா நிரூபணம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அகண்ட அர்த்தம் வருது. அகண்ட அர்த்தத்துல சம்ஸ்கிருத ஆசில வேதோதா சாமான்யாத்மா வர்ணிதா. வேதாந்தம் எப்படி வர்ணிக்கிறது இந்த பிரம்மஸ்வரூபத்தை அப்படின்னு கேட்டா, சம்ஸ்கிருத அகில பேதா, எல்லா பேதமும் சம்ஹாரம் பண்ணப்பட்டு போச்சு. இல்லே அர்த்தம். எந்த பேதம் கொண்டு வந்தாலும் அத்தனை பேதத்தையும் சம்ஹாரம் பண்ணி வெறும் பிரம்மம் இருக்கு. அந்த பிரம்மம் நிரூபிக்கப்படுவது வேதமே இல்லாத பிரம்மம். சம்ஸ்கிருதாசில பேதா சாமான்யாத்மா. சாமான்யாத்மான்னு கூட சொல்லக்கூடாதுன்னு அவரே சொல்றார். ஏன்னா விசேஷங்களை வச்சுதான் அதை சாமானியம்னு சொல்லலாம். சாமானியம் அப்படிங்கிறது என்ன? எல்லாத்துக்கும் பொதுவானது. அப்ப எல்லாம்னு ஒண்ணு இருந்தா தானே பொதுவானதுன்னு ஆக முடியும். சாமானிய தர்மங்கிறது ஏன்னா பொதுவானது என்ன? இது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த சாமானியாத்மான்னு சொல்றது இப்ப இருக்கிறத இந்த விவகார கட்சியை வச்சுட்டு பேசுறது அப்படின்னு சொன்னா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல யுக்தி சொல்றோம். நாம இந்த பிரபஞ்சம் கூட இல்லாம போனதுக்கு அப்புறம் எது பாக்கியோ அதை புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னா, பிரபஞ்சம் இல்லாம எப்ப போகும்? இது ஒரு அன்னோன்ய ஆச்சரியம் மாறி வருது. இந்த பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டாதான் அந்த தத்துவ ஞானத்தினால அஜ்ஞானம் நிவர்த்தியாகி அஜ்ஞானத்தினால தோன்றக்கூடிய இந்த பிரபஞ்சம் மறையும். ஆனால் இந்த பிரபஞ்சம் மறைஞ்சாதான் சுத்தமா அந்த பிரம்மஸ்வரூபத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எப்படி முடியும்? இப்படி அன்னோன்யாசிரியம் வந்ததுன்னா. அதனால அவர் என்ன யுக்தி சொல்றார்? ஏவ பாரிகாரியாக வேத சம்ஹார சூசி, சங்கத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சங்கத்தை புரிஞ்சுக்கிறதுனா என்ன? சங்க நகைகள் தான் நம்ம பார்க்கிறோம். நகைகள்லாம் ஒண்ணும் இல்லாம, ஒரு ஆகாரமும் இல்லாம வெறும் ஒரு தங்கத்தை காண்பின்னு சொன்னா காண்பிக்கவே முடியாது. ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நமக்கு அந்த சக்தி இருக்கு. பாரிகாரியம்னா கைக்கு போட்டுக்கக்கூடிய ஆபரணம். இந்த மாதிரி எத்தனையோ விதமான ஆபரணங்கள் தங்கத்தினால பண்ணப்பட்டிருக்கு. இதுல அந்த ஆபரணங்களை விலக்கி தங்கம்ங்கிறது என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? முடியாதா? அந்த தங்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ஆபரணத்தை நாசம் பண்ணணுங்கிற அவசியம் உண்டோ? ஆபரணம் மறையணுங்கிறதாவது உண்டோ? கிடையாது. அதனால ஆபரணம் பாட்டு இருந்துட்டே இருக்கு. நானா விதமான ஆகாரம் அப்படியே இருந்துட்டே இருந்தாலும் கூட அதுல எப்படி தங்கம்ங்கிறது இதுதான் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறதோ, பிரிச்சு ருதியால விவேகம் பண்ணி புரிஞ்சுக்க முடிகிறதோ, அதே மாதிரி ஜகத்து மறைய வேண்டிய அவசியமே இல்லை. ஜகத்து இருக்கும் போதே பிரம்மஸ்வரூபத்தை நிர்குணமாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இவர் நிரூபணம் பண்றாரு. ஏனேவ பாரிகாரியாதி வேத சம்ஹார சூத்திரம். பாரிகாரியாதி வேதம் இது வயல், இது வேற ஒரு ஆபரணம், கர்ணாபரணம், நாசிகாபரணம்னு பல ஆபரணங்கள் பின்னமாக தெரிகிறது. இது வேற அது வேறன்னு. ஆனா
அத்தனை பேதமும் இல்லாத வெறும் தங்கம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதை போல பிரபஞ்சத்துடைய பேதம் எதுவுமே இல்லாத ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது சொல்றதுதான் பிரம்மவித்யை. இந்த பிரம்மவித்யை தான் பிரம்ம முதல் காண்டத்துடைய விஷயம். இதுல தன்னுடைய சித்தாந்தத்தை அப்படியே நிரூபணம் பண்ணிருக்கிறார்.